நல்லா எல்லாத்தையும் நல்லா பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு சொன்னாரு, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். என்னடா காட்டி கொடுப்பேன்னு சொல்றாரு? சொன்ன உடனே எல்லாருக்குள்ள என்ன வந்துட்டு, பயங்கரமான ஒரு கஷ்டம். நானா 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 பக்கத்துல இருக்கிறவன்ட்ட கூப்பிட்டு சைக்கு அடிச்சு சொல்றான், யாருன்னு கேளு, யாருப்பா காட்டி கொடுக்குறாங்க? ஆண்டவர் சொல்றாரு, கால்களை கழுவுகிற நேரம் வரும் பொழுது இப்பொழுது எல்லாரும் சுத்தமா இருக்கிறீங்க, ஆகிலும் எல்லாரும் இல்ல அப்படின்ட்டார். பாருங்க, ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர் வந்து நடக்க போகிறத அப்படியே நாசுக்கா சொல்றார். இவ்வளவு காரியம் நடந்த பிறகு 21 வசனத்துல ஆவியில கலங்கி வெளிப்படையாவே சொல்லிட்டார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். காட்டி கொடுப்பான்னு சொல்லிட்டு அவர் சொல்லாம அப்பத்தை எடுத்து ரசத்தில் தோய்த்து அவனுக்கு கொடுத்து, நீ தான் என்னை காட்டி கொடுக்க போற அப்படின்னு கூட சொல்லிட்டார். இவ்வளவு வெளிப்படையாய் சொன்ன பிறகும் அவனுக்கு காட்டி கொடுப்பதுக்கு எவ்வளவு மனசு வந்துச்சு? இப்படி ஒரு மனசு வந்தது எப்படி காரணம்? ஏன் வந்துச்சு? இவன் காட்டி கொடுப்பதற்கு இருதயத்துக்குள்ளாக முதலாவது இருந்தது பிசாசு இல்ல, சாத்தான். அந்த அப்பத்துண்டை வாங்கின பின்புதான் சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்ப அதுக்கு முன்னாடி இருந்தது என்ன? ஆசை. ஆசை. யாரு ரொம்ப ஆசைப்படுறாங்களோ அவங்க இயேசுவை காட்டி கொடுக்க அவங்களுக்குள்ளாக பிசாசு புகுருவான். நீதான் இயேசுவை காட்டி கொடுக்க போற அப்படின்னு சொன்னா கூட அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது. காரணம் என்னன்னா, ஆசை. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறவர்களாய் துணிந்து விடுவார்கள். ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ என்னை காட்டி கொடுப்ப அப்படின்னு? எழுதப்பட்டிருக்கிறபடி இவன் ஆகாதவனாய் போகதான் போறான். ஆனாலும் 3 வருஷம் என் கூட இருந்துட்டானே, 3 வருஷம் நான் அவனை ட்ரெஷரரா வச்சுட்டேனே, 3 வருஷம் என்னோடு கூட சாப்பிட்டுட்டானே, என்னோடு கூட நடந்தானே, ஒரு வாய்ப்பு ஆண்டவர் இவனுக்கு கொடுக்க மாட்டாரா? எப்ப வாய்ப்பு கொடுப்பா? அவன் மனம் திரும்பும் பொழுது.